இந்தான்னு சம்மர் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக தென்மேற்கு பருவமழையும் தொடங்கி இந்த நிலத்துலேருந்தே வெட்டி எடுத்த பாறைங்களில் இன்னும் உயிர் இருக்கிறதுனால அதில் செடிங்க பாசிலாம் முளைச்சிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் தான் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனல் இன்றைக்கி 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணிடுங்க. அதோடு இன்றைக்கி காலையில் நல்ல ஒரு டீ ரஸ்க்கும் சூப்பரான ஒரு சாயாவோடு இன்றைக்கி நாள் வந்து ஆரம்பித்தாச்சு. நைட் நல்லா மழை பெஞ்சு மண்ணெல்லாம் நல்லா குளிர்ந்து போயிருந்ததுனால அப்பா காட்டில் எப்படி வேலை செஞ்சு தெளித்து வச்சுருக்கிறார் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் காட்டினப்போ இந்த அளவுக்கு நீட்டாக இருந்திருக்காது. இப்போ தான் இந்த அளவுக்கு அழகாக வந்து மாற்றி வச்சுருக்காரு. அதோடு இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருச்சு எங்களுக்காக கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கறி வாங்கிட்டு எங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு பரோட்டாவும் வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா இன்றைக்கி சண்டேனா அப்படி தான். ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து அம்மா வந்து வருவாங்க. அதனால் எங்களுக்கு சாப்பிட இன்றைக்கி பரோட்டா வாங்கிட்டு கறி வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு வேறு ஃபீவரா, அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சு எதுவும் இன்றைக்கி சமைக்கலை. டெங்கு ஃபீவர் இருந்துருந்துச்சு, கொஞ்சம் ரொம்பவே வீக்காக தான் இருக்கிறேன். அதோடு இது எங்கள் பக்கத்து வீட்டு பூனை கரெக்டாக ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லை பலகாரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் மோப்பம் முடிச்சு கரெக்டாக வந்துடும். வந்து சாப்பிட்டு தாங்க போகும். இப்போ கூட பாருங்கள், இன்னும் வேணுமா இதுக்கு, இன்னும் கொடுத்த பிறகு தான் உண்மையிலே போகவே செஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு பலா மரத்தை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் வந்து ஒரு பழம் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஓனர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் வந்து வெட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பழுத்த ஒரு பழம் தான் வந்து கிடச்சிருக்கு. நாங்கள் மட்டும் சாப்பிடாம எங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்பவே பெரிய பழம், ஒரு முழு பழத்தை சாப்பிட முடியாது, அவ்வளோ பெரிய பழமாக இருந்துச்சு. காலையிலே வீட்டை சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்க இந்த குருவி சத்தம், எப்பா இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேங்க அங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது டவுனில். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங். இதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் பரோட்டாவும் பிச்சு போட்டு அதுக்கு வந்து பட்டாணி குருமா வந்து வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு 10 மணிக்கு பிறகு நல்லா வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு. கண்ணாடியை பிள்ளைங்க எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க போல இருக்குது. அதைத்தான் அப்பா வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே சும்மா அந்த பக்கமாக சாப்பிட்டுட்டு ஒரு வேலையும் இல்லை, அதாவது சும்மா வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து இருந்தேன். இது வந்து துளசி செடிங்க. இது வந்து கருந்துளசி. இந்த கருந்துளசியும் இந்த மணித்தக்காளி கீரையும் ஒரு ட்வின்ஸ் மாதிரி 2 பக்கத்தில் ஒன்றா தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு கரண்ட் போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 2 மணி வரை கரண்ட்டே வந்து வரலை. கறி குழம்பு எடுத்து வச்சு அதை நல்லா வந்து சாப்பிட்டு 2 மணிக்கு கரண்ட் வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் டிவியை போட்டு சூர்யா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா வந்து போட்டிருந்தாங்க. சரி அதையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு மதியானம் நேரத்தை கழிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி அம்மாவுக்கு ஒரு நாள் தானே லீவ், அம்மா வேலைக்கு போயிடுவாங்க வீக் டேஸில். அதனால் எல்லா துணிமணி எல்லாம் துவைச்சி வந்து போட்டுட்ருக்காங்க. அப்பாவோட வேட்டி, அம்மாவோட துணிமணி எல்லாம் எங்களோடது எல்லாத்தையும் தான். அப்புறம் நாங்கள் பகலில் சாப்பிட்ட சக்கப்பழத்துலேருந்து இந்த சக்கக்கொட்டைகளெல்லாம் எடுத்து அம்மா வந்து காய வச்சுருக்காங்க. இது குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும் மக்களே, அதான் சும்மா வச்சு தின்னாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அம்மா துணி துவைச்சிட்டு இருக்கும்போது நானும் கொஞ்சம் நேரம் எப்போயாவது தானே வெயில் அடிக்குது, அதனால் வெயில் காயலாம் சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்து மெஹந்தி வச்சு கையில் கிறுக்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த நாய் வந்து இதுவும் எங்கள் பக்கத்து வீட்டு நாய் தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா கறி எடுக்கிறது தெரிஞ்சு அவங்க வீட்லேயும் எடுப்பாங்க, ஆனால் என்னென்னு தெரில, எங்கள் வீட்டில் தான் இருக்கும், கொடுக்க மாட்டாங்க போல் தெரியுது. இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடும் சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்பும். இப்போ எங்கள் அப்பா கிட்ட கொலக்கட்டை வைக்கலான்னு கொஞ்சம் கொலக்கட்டை இலை பறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு ஒரு குப்பையை ஓடிச்சிட்டு வந்து போட்டு எங்கள் அம்மா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருந்தார். ஒரு 4 இலை பறிச்சிட்டு வர சொன்னால் இப்படி ஒரு மரத்தை ஒடிச்சிட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி திட்டு வாங்கிட்டு இருந்தார். இதுதான் மக்களே கொலக்கட்டை இலை. இது நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இது கேரளாவில் மட்டும் மலைப்பகுதிகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மரம். எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியலை, எனக்கு தெரிஞ்சுன்னா அதை கேரளாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இந்த இலையில அப்படியே வந்து கொலக்கட்டை வச்சு அவிச்சோம்னா அந்த கொலக்கட்டை நல்ல மணமாக சூப்பராக இருக்கும்.
இந்த விறகு கூட எரிக்கும் போது வீடே மணக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனையான மரம் தான் இது. இதை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா கொலக்கட்டை வைக்க போகிறோம் இல்லையா, அதனால. அப்புறமா எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கல. இன்றைக்கி ஈவினிங் அம்மாவுக்கு பழக்கம் பேச ஒரு ஆள் கிடச்சனால கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா தான் பையா கொலக்கட்டை செய்யவே ஆரம்பித்தாங்க. இது வந்து பகுதி செஞ்சுட்டு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உட்காந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பலாப்பழத்தை அரைச்சி சேர்த்து அது கூட என்னென்னமோ சேர்த்தாங்க. ஏலக்காய் பொடி அதெல்லாம் சேர்த்து இனிப்பு கொஞ்சம் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொலக்கட்டை மாவு மாதிரி பிரிச்சுட்டு இப்படி இந்த இலையில் வச்சு சுருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த இலையில தான் செய்யணும்னு இல்லை, வாழை இலையிலையும் கூட செய்யலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை நல்ல வாசனையாக இருக்கும்ல, அதனால தான். இந்த இலை வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால சரியாக வந்து நிற்கலை. ஏன்னா பட்டு பட்டுன்னு அப்படியே விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் பெரிய பாப்பா வந்து அம்மா நூலை வச்சு கெட்டலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி அந்த யோசனை நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து இந்த மாவு வந்து இலையில வச்சு சுற்றிட்டு நூலை வச்சு கெட்டிட்டோம். அதனால் எங்கள் பாப்பாக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு லைக் வந்து போட்டுருங்க, ஓகேவா? இந்த மாதிரி தாங்க கெட்டி வச்சோம். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும், இந்த கொலக்கட்டை ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இது வந்து டீட்டெயிலாக ஒரு ரெசிபி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ எங்கள் அம்மா சூப்பராக வந்து செஞ்சுட்டாங்க. நல்ல ரவையில் செஞ்சதுனால ஸ்ட்ரெச்சர் பாருங்கள், அப்படியே இந்த கேசரி மாதிரியே இருக்குல்ல. ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. பலாப்பழத்தோட வாசனையும் சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து ஏலக்காய் சுக்கு இதோட மணமெல்லாம் சேர்ந்து அப்படியே சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகி எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இது வந்து பலாப்பழத்தை அரைச்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தில் வந்து பண்ணலாம், கோதுமை மாவில் பண்ணலாம், மைதா மாவில் பண்ணலாம், நம்ம பச்சரிசி மாவில் நார்மலாக பூரண கொலக்கட்டையும் இதே இலைக்குள்ளே வச்சு செய்யலாம். நிறைய வந்து செய்யலாங்க. இந்த ஒரே ஒரு இலை தான் நமக்கு ரெசிபி தாங்க. டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ வேணால் இதில் வந்து பண்ணலாம். இப்போ அம்மா செஞ்சது பலாப்பழ கொலக்கட்டை. இனி சீக்கிரமே வந்து ஒரு நாள் வாழைப்பழத்தில் வந்து செஞ்சுட்டு ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவாங்க? பாருங்க இவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாகவே உட்காந்து நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி இதே ஒரு சாப்பாடு மாதிரி நிறைய வந்து சாப்பிட்டுட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோடு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.